ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண நோட்டோட அட்டையை வச்சு க்யூட்டான ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு நோட்டோட அட்டை அண்ட் ஒரு A4 ஷீட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த A4 ஷீட்டை கரெக்டாக சென்டரில் வர மாதிரி 2 பக்கமும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பின்னாடி திருப்பி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டை இந்த சைஸில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த சைஸில் இருந்தாலும் ஓகே தான். இதை நல்லா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கார்ட்போர்டோட லென்த் அண்ட் பிரெத்தை நம்ம மெஷர் பண்ணிக்கிட்டு ஒரு பிளாக் சார்ட் எதுக்கு எடுத்துருக்கோன்னா, பிளாக் தான் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தெரியும் ஒயிட்டுக்கு. ஸோ நான் பிளாக் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த சார்ட் பேப்பர் இருந்தாலும் பரவாயில்ல, பிளாக் போட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 கட்டிங்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம். 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த 6 சென்டிமீட்டர் எடுத்ததில் பாதியாக மடித்து 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டராக நம்ம சைட்ஸில் நம்ம ஒட்டி வைக்க போகிறோம். நம்ம சைடில் கரெக்டாக ஒட்டி வச்சுட்டு இதே மாதிரி நம்ம லென்த்துக்கும் பண்ணிக்கணும். பிரெத்துக்கு பண்ண மாதிரியே 6 சென்டிமீட்டர் லென்த்துக்கும் எடுத்துக்கலாம். 3 சென்டிமீட்டர் பின்னாடி 3 சென்டிமீட்டர் முன்னாடி வர மாதிரி அதே மாதிரி 4 சைடுமே 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்ன்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக 6 சென்டிமீட்டர் எடுத்துகிட்டு ஓகே, இப்போ நம்ம 4 பக்கமும் நல்லா அழகாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பிங்க் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். லீஃப் ஷேப்பும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த ஸ்கொயர்ஸை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்யூட்டான ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிரும். ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான க்யூட்டான ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இப்போ நான் இதில் சும்மா ஒரு ட்ரீ மாதிரி ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்ணிக்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எது வேணால் பண்ணலாம், அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இல்லை உங்களுக்கு வேணானாலும் ஒரு பாட் மாதிரி வரைஞ்சி அந்த பாட்லேருந்து இந்த ஃப்ளவர்ஸ் வர மாதிரியோ வரையலாம், உங்கள் இஷ்டம். இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனால் இந்த கலர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இப்போது நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் எடுத்துருக்கேன் இல்லையா, அது போல் நீங்கள் ரெட் அண்ட் க்ரீன் அப்படி இல்லை எல்லோ அண்ட் க்ரீன் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். அசம்பிள் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒட்டிக்கோங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். வாலில் நீங்கள் எந்த இடத்துல மாட்டினாலும் இது பார்க்கவே ரொம்ப பளிச்சிட்டு இருக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு சில சின்ன டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிடலாம். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஒரு பிளாக் டாட்டை நம்ம வச்சிட்டோன்னா அந்த ஃப்ளவர் இன்னுமே நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நம்ம அதை இப்போ பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 15 மினிட்ஸ் கூட ஆகாது. அந்த ஃப்ளவர் பண்ணுறது மட்டும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா DIY தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐடியாஸையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.